எல்லோருக்கும் வணக்கம். ஜெய் சந்திரபிரபாங்கி சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் மீண்டும் வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நாம் போர்டை பார்த்துருப்பீங்க. எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பெண்கள் நூலகத்துக்கு வந்திருக்கோம். ஏற்கனவே நான் முந்தைய பதிவில் சொல்லியிருக்கேன், தமிழகத்திலே ரெண்டே பெண்கள் நூலகம் தான் இருக்குது. ஒன்று வந்து சென்னையில் இருக்குது, இன்னொன்று திருநெல்வேலியில் உள்ள பெருமாள்புரத்தில் இருக்குது. அந்த நூலகத்துக்கு தான் வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா இன்றைக்கி தேசிய நூலக தின விழா, அதை கொண்டாடுறதுக்காக நூலகர் அக்கா, இந்த நூலகத்தோட நூலகர் அக்கா வந்து நம்மளுக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க. அதுக்காக வந்திருக்கோம். இந்த தேசிய நூலக தின விழா அந்த ஃபவுண்டர் ஐயாவோட பிறந்தநாளை தான் தேசிய நூலக தின விழாவை நம்ம கொண்டாடுறோம். வாங்க அதில் ஒரு சில நிகழ்வுகளை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். இந்த விழா கொண்டாடுறதுக்கு அனுமதி கொடுத்த மாவட்ட நூலக அதிகாரி திரு மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்களுக்கு எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வாங்க உள்ள போகலாம். இவங்க தான் இந்த நூலகத்தோட நூலகர் திருமதி கோமா என்ற செல்வி. இவங்க தான் இந்த நூலகத்துக்கு பொறுப்பாக இருந்து எல்லாம் நடத்தி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்க தான் நூலகத்தோட ஃபவுண்டர் ஐயா திரு ரெங்கநாதன் அவர்கள். இவங்களோட பிறந்தநாளாக தான் நம்ம வந்து நூலக தேசிய தின விழாவை நம்ம கொண்டாடுறோம். இவங்க என்னோட தங்கை, இவங்க எல்லாருக்கும் தெரியும். இவங்க தமிழ் பண்டிட் அப்படிங்கிறதுனால நூலகர் ஐயாவை பற்றியும் இந்த நூலகத்தோட சிறப்பை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் உங்கள் கூட இவங்க பகிர்ந்துப்பாங்க. நம் கொண்டாடும் தேசிய நூலக தினம் வந்து அரங்கநாதன் ஐயா 1892 தஞ்சா மாவட்டத்தில் நன்னிலம் என்ற குக்கிராமத்தில் வந்து பிறந்தார். அவர் சிறு வயதிலிருந்தே படிப்பதில் ரொம்ப ஆர்வம் இருந்ததுனால இந்த நூலகம் அப்படின்னு உருவாக்கி மக்களுக்கு பயன்படும்படி செய்யணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு முந்தைய காலம் வரைக்கும் காலத்தால் பகுக்கப்படுறது, அப்புறம் வந்து எழுத்தாளராக பகுக்கப்படுறதுக்கு வந்து ஒரு குழப்பங்கள் இருந்தது. ஐயா மட்டும்தான் அந்த பகுப்பாய்வு முறையை வந்து கொண்டு வந்தார். உலகத்திலே அந்த பகுப்பாய்வு முறையை கொண்டு வந்ததுக்கப்புறம் நூலகம் வந்து சீர்படுத்தப்பட்டுச்சு நிறைய. அதில் முக்கிய பங்கு ஆற்றியவர் நம்ம அரங்கநாதன் ஐயா. அது பெரும் உதவியாக இருந்தது. நம்ம இங்கே உள்ள வாசக வட்டத்துக்கு எல்லாருமே இப்போ ஒரு சிறு குழந்தை வந்தாலும் நூலகத்தில் ஆண்டு எழுத்தாளருடைய பேரை வச்சு அழகாக புத்தகத்தை எடுத்துருவாங்க. அதுக்கு எளிமையான வழிமுறையை உருவாக்கியவர். நூலகத்துக்கு வர்றோம் அப்படின்னா நம்ம வந்து தமிழ்நாடு அரசாங்கம் நடத்துகிற தேர்வு ஆகட்டும், வகுப்புகள் ஆகட்டும், எல்லாத்துக்குமே இந்த நூலகத்தை வந்து நம்ம பயன்படுத்தலாம். எழுத்தாளர்கள் வந்து அழிந்து போயிடலாம், ஆனால் அவங்க எழுத்துக்கள் வந்து அழிவதில்லை அப்படிங்கிறத நம்ம வந்து என்றைக்குமே நினைவு கூர்ந்துகிட்டே இருக்கணும். இப்போ வரலாறு ஆகட்டும், நம்மளுடைய பண்டைய கால பழக்க வழக்கங்கள் ஆகட்டும், எல்லாத்தையுமே நம்ம சிறுவர்களிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் நம்ம இதில் வந்து படித்து தெரிஞ்சுக்கலாம். எழுத்துக்கள் அழிந்து போகலாம், அதாவது கிடைக்கக்கூடிய பயன்கள் வந்து நம்ம காலத்தால் அழியாதது அப்படிங்கிறது இந்த நூலகம் வந்து என்றைக்குமே உணர்த்திக்கிட்டே இருக்கும். பிள்ளைங்களுக்கு வந்து நூலகத்துக்கு வரக்கூடிய பழக்க வழக்கத்தை வந்து நீங்கள் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா நான் கேட்டுக்கிறேன். தொல்காப்பியத்திலிருந்து இப்போ வரை தேசிய விருது பெற்ற வண்ணதாசன் ஐயா அவர்கள் வரைக்கும் அவங்க எழுத்தெல்லாம் இங்கே பதிவாகி புத்தகங்கள் இருக்குது. நானும் இதன் மூலியம் நிறைய பயனடைந்தேன். எம்ஃபில் வந்து அந்த பட்ட படிப்புக்கு வந்து நிறைய புத்தகங்கள் எனக்கு வீட்டு பக்கமே இருக்கிறதுனால இந்த அக்கா எனக்கு ரொம்ப உதவினாங்க. என் வாழ்க்கையில் இந்த நூலகத்தை நான் மறக்கவே மாட்டேன். 12 ஆண்டு காலமாக நான் வாசகர் வட்டத்தில் இருக்கேன். என்னோட குழந்தைக்கும் இதை வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துருக்கேன். என்னால் முடிந்த அளவுக்கு எல்லா வாசக வட்டங்க பெருக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சவங்களாம் நூலகத்துக்கு கூப்பிட்டு போங்க, பிள்ளைங்களுக்கு வந்து ஃபோன்லேயே விளையாட வேண்டாம், புத்தகத்தை படிக்கிற பழக்கங்களை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச விழிப்புணர்வை நான் கொடுத்துட்டு இருக்கேன். தங்கச்சி வந்து கல்லூரி படிக்கிறப்போ நிறைய கதை கவிதை எல்லாம் எழுதுவாங்க. அதில் முக்கியமான ஒரு கவிதை புத்தகத்தை பற்றிய ஒரு கவிதை எழுதி, ஹைக்கூ கவிதை அதை பல சான்றோர்கள் முன்னாடி சொல்லி நிறைய பாராட்டு வாங்கினாங்க, பரிசும் வாங்கினாங்க. அது எனக்கு மறக்கவே முடியாத அந்த கவிதை. என்ன கவிதை அப்படின்னா தாழ்பூச்சியை பற்றின கவிதை. தாழ்பூச்சினா புத்தகத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கும்ல, அந்த பூச்சி தான். அதை எடுத்து படிக்கிற மனுஷங்கிட்ட அதை சொல்லுதான், தட்டி விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, மனிதா கொஞ்சம் பொறு, என்னை தட்டி விடாதே, இப்புத்தகத்தில் உள்ளவற்றை என்னுள் ஆக்கிக் கொள்கிறேன், பின்பு மடிந்து போனாலும் எனக்கு கவலை இல்லை. அதாவது என்னை தட்டி விட்டுட்டேன்னா உடனே நான் செத்து போடுவேன், கொஞ்ச நேரம் காத்துரு, அந்த புத்தகத்துக்கு உள்ள என்ன கருத்து இருக்குது அப்படிங்கிறத நான் படித்து எனக்குள்ளே ஆக்கினதுக்கு அப்புறம் நீ என்னை தட்டி விட்டாலும் பரவாயில்ல, நான் மடிந்து போனாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த புத்தகத்தில் உள்ள தாழ் பூச்சி சொல்கிற மாதிரி அந்த கவிதை வந்து பெரிய பாராட்டை பெற்றது. எனக்கு இது வரைக்குமே அந்த கவிதையை மறக்கவே முடியாது. நல்ல கவிதை எழுதுவாங்க இவங்க. அது புத்தகத்தை பற்றின கவிதைங்கிறப்போ இதுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல இது சொல்லப்படும். இவங்க தான் இந்த நூலகத்தில் உள்ள வாசகர் வட்ட தலைவர் திருமதி செல்லராணி அவர்கள். அக்கா வணக்கம்.
வணக்கம்க்கா. இது வந்து இந்த வீடு வந்து இவங்களோட இதுதான். ஆமா, இந்த லைப்ரரிக்காக இவங்க மனசு வந்து ரொம்ப ஒரு பெரிய மனசு. ஆமா, வாசகரா வந்தவங்க இவங்க வந்து என்னோட வீட்லயே நீங்க நூலகம் நடத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மனசு பண்ணி ஒரு கொடையாவே கொடுத்திருக்காங்க. ரொம்ப நன்றிக்கா. பெருமைப்படுத்துறாங்க. பெரிய உதவி ஒன்றும் செய்யல. நம்ம இடத்துல நூலகம் சந்தோஷம். படி ஏற முடியாம ரொம்ப சொல்றாங்க. நமக்காக கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய செயல் விஷயம். அது மறக்கவே முடியாது நமக்கு. இவங்க இந்த நூலகத்தோட குட்டி வாசகர். என்னோட மாணவியின் கூட பெயர் வந்து அபிராமி. இவங்க இன்னைக்கு தேசிய நூலக தின விழாவை சிறப்பிக்கிறதுக்காக ஒரு சின்ன நடனம் ஆடி நம்மள மகிழ்விக்க போறாங்க. வாங்க. நான் ரொம்ப நினைச்சிட்டே இருந்தேன் இந்த பாட்டை வச்சு இவ்வளோ ஆட சொல்லணும்னு அன்னைக்கு காமிச்சோன்னு அபிராமியே எனக்கு சீக்கிரமே வந்துட்டாரு. சிறுமி அபிராமி நல்லா, அதாவது ரொம்ப அட்டகாசமா நடனமாடி எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அவங்களோட நடனத்தை பார்க்குறப்போ. ஏன்னா எனக்கே வந்து நான் அவளை ஒரு ப்ரீகேஜி படிக்கிறப்போ யூகேஜி வரைக்கும் அவளை பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு 4 வருட காலங்களாக அபிக்குட்டியை நான் பார்க்கவே முடியல. இன்னைக்கு தான் அவள் நடனத்தை பார்க்குறேன். ரொம்ப அற்புதமாக நடனம் ஆடினாங்க. அவங்கள அந்த நடனத்தை பாராட்டி ஒரு சிறிய நினைவு பரிசு வந்து கொடுக்குறாங்க. வாங்கிக்கொண்டா செல்லம். வாசகர்
நூலக விழாவை நூலக தின விழாவை சிறப்பித்தமைக்கு அனைத்து வாசகர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இது கொரோனா காலகட்டம் அப்படிங்கிறதுனால குறிப்பிட்ட நபர்களை மட்டும் அக்கா அழைச்சி இந்த விழாவை வந்து நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாக கொண்டாடினோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான ஒரு ருசிகரமான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.